நார்த் கொரியா அப்படின்னாலே கிம் ஜாங் உன் அப்படின்ற சைக்கோத்தனமான சர்வாதிகாரி கிட்ட சிக்கி தவிக்கிற ரொம்பவே மோசமான நாடு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த நாட்டுல வாழறதே நரகத்துல வாழறதுக்கு சமம்னு சொல்லுவாங்க. பிகாஸ் அந்த நாட்டுல இருக்க சட்டங்கள்லாம் அவ்வளவு கடுமையானதா இருக்கும். உதாரணத்துக்கு நீங்க உங்க பிறந்த நாள் அன்னைக்கு சிரிச்சீங்கன்னா உங்களை தூக்கி ஜெயில போட்டுடுவாங்க. இந்த மாதிரியான சட்டத்தை வேற எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது மட்டும் இல்ல, இன்னும் ஏகப்பட்டது இருக்கு. இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்து முடிக்கும் போது நார்த் கொரியா மக்கள் எவ்வளவு பாவப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க மேல பரிதாபம் தான் படுவீங்க. சோ வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் மட்டும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி முக்கியமா அந்த பெல் ஐக்கான ஆல்ல போட்டுக்கோங்க. வீடியோக்குள்ள போயிடலாம். நோ ஹாலிடேஸ். நம்ம ஊர்லலாம் வாரம் முழுக்க கடினமா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சோம்னா வீக்கெண்ட்ல சாட்டர்டே சண்டே 2 நாள் இல்ல மினிமம் 1 நாளாவது லீவ் கிடைக்கும். அந்த நாள்ல வீட்ல படுத்து டிவி பார்த்து ரிலாக்ஸ் பண்ணுவோம், இல்ல வெளியில ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு ஜாலியா ஊர் சுத்துவோம். ஆனா நார்த் கொரியால இந்த வீக்கெண்ட் ஹாலிடேஸ் அப்படின்ற கான்செப்டே கிடையாதுங்க. அங்க இருக்க மக்களுக்கு என்ன ரூல்ஸ்னா, குறைஞ்சபட்சம் வாரத்துல 6 நாட்கள் தொடர்ந்து வேலை செய்யணும். அப்போ மீதி இருக்க 1 நாள் லீவ் தானே கேட்டீங்கன்னா அங்கதான் ட்விஸ்ட். அந்த 1 நாளுமே ஸ்பெஷல் ஒர்க் டேன்னு சொல்லி கட்டாயம் வேலைக்கு வர வச்சிடுவாங்க. இதை மீறி நீங்க நடுவுல 1 நாள் லீவ் வேணும், வீட்டுல ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா லீவ் கிடைக்கலாம். ஆனா அதுக்காக பெரிய ஃபைன் அமௌண்ட் பே பண்ண வேண்டியதா இருக்கும். அதனாலேயே அங்க இருக்க மக்கள் லீவ் எடுக்கிறதுக்கு வேலையிலே இருந்துடலாம்னு நினைச்சு லீவே போட மாட்டாங்க. ஆக மொத்தத்துல வருஷத்துல 365 நாளும் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். அதனாலேயே நார்த் கொரியால இருக்க மக்கள் லீவ் கிடைக்குமா, வீட்டுல கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணுவோமா அப்படின்றது எல்லாம் எதிர்பார்க்கறதே இல்லை. சுருக்கமா சொல்லணும்னா நார்த் கொரியா மக்களுக்கு ஹாலிடேஸ் அப்படின்றது அவங்க வாழ்க்கையில மட்டும் இல்ல, அவங்க வீட்டு காலண்டர்ல கூட கிடையாது. நோ டிவி சேனல்ஸ். நம்ம ஊர்லலாம் பொழுதுபோக்க ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. மொபைல் இருக்கு, ரீல்ஸ் இருக்கு, ஓடிடி கூட இருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் முன்னோடியா இருந்தது இப்பவும் இருக்கிறது டிவி தானே. காலையில எழுந்ததும் நியூஸ் பாக்குறதுல இருந்து சாயங்காலம் சீரியலை பார்த்துட்டு ஓன கண்ணீர் விட்டு அழுகிறதுக்கு உதவியா இருக்கிறதும் டிவி தான். இதுக்காகவே நம்ம ஊர்ல ஸ்பெஷலா சன் டிவி, விஜய் டிவி, ஜி தமிழ், ஸ்டார் தமிழ்னு ஏகப்பட்ட சேனல்ஸ் இருக்கு. அதுல ஏகப்பட்ட டிவி சீரியல்ஸும் இருக்கு. ஆனா நார்த் கொரியால பாத்தீங்கன்னா நீங்க நாள் முழுக்க வேலை செஞ்சுட்டு பஸ்ல, ட்ரெயின்ல, ரோட்ல நடந்தெல்லாம் வந்து களைச்சி போய் சரி கொஞ்ச நேரம் டிவி பார்த்து ரிலாக்ஸ் பண்ணலாம்னு நினைச்சு ரிமோட் எடுத்து டிவி ஆன் பண்ணீங்கன்னா அங்க 2 சேனல் மட்டும் தான் இருக்கும். இதுல ட்விஸ்ட் என்னன்னா, அந்த 2 சேனலுமே சன் டிவி, விஜய் டிவி மாதிரி மக்களை என்டர்டெயின் பண்ற டிவி சேனல்ஸ் கிடையாது. 2மே நார்த் கொரியன் கவர்மெண்டோட சேனல்கள். அந்த சேனல்ஸ்ல என்ன டெலிகாஸ்ட் ஆகும்னா, நார்த் கொரியா கவர்மெண்ட் எவ்வளவு நல்ல ஒரு கவர்மெண்ட், அங்க தலைவர்கள்லாம் எவ்வளவு பெரிய லெஜண்ட்ஸ், அவங்க எடுத்த முடிவுகள்லாம் எவ்வளவு சூப்பரானது அப்படின்னு அவங்களோட அருமை பெருமைகள் எல்லாம் தான் நாள் முழுக்க டெலிகாஸ்ட் ஆகிக்கிட்டு இருக்கும். அது கூடவே நாட்டோட சட்டங்களை எப்படி பின்பற்றுறதுன்னு டுட்டோரியல் மாதிரியான விஷயங்களை தான் ப்ரோக்ராம்ஸை எடுத்து நடத்திக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஊர்லலாம் ஒரு 3 நிமிஷம் அரசின் சாதனை ஆட்சின்னு வீடியோ வந்தாலே நம்மளாம் சேனலை மாத்திட்டு அடுத்த சேனலுக்கு போயிடுவோம். ஆனா நார்த் கொரியன் மக்கள் காலை, மாலை, இரவுன்னு எந்த நேரத்திலுமே இதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும். சுருக்கமா சொல்லணும்னா நார்த் கொரியால டிவி இருக்கு, டிவி ரிமோட் இருக்கு, ஆனா மாத்த சேனல் தான் இல்ல. ஜெனரேஷனல் பனிஷ்மெண்ட். பொதுவா யாராவது தப்பான வேலைகளை பண்ணா அவரை பிடிச்சு ஜெயில போட்டு சில நாட்கள் கழிச்சு ரிலீஸ் பண்றது தான் உலக வழக்கம். இதுதான் பெரும்பாலும் எல்லா நாடுகளிலும் இருக்க சட்டமுறை. ஆனா நார்த் கொரியால இப்படி கிடையாது. அங்க யாராவது கிரைம் பண்ணாங்கன்னா அதுக்கான பனிஷ்மெண்ட் அந்த ஒருத்தருக்கு மட்டும் இல்ல, அவரோட குடும்பம் உட்பட 3 தலைமுறையுமே சிறை தண்டனை அனுபவிக்கணும். அதாவது நீங்க குற்றம் செஞ்சீங்கன்னா நீங்க மட்டும் இல்ல, உங்களோட மனைவி, குழந்தைகள் மற்றும் உங்களோட பெற்றோர்களையும் சேர்த்து எல்லாருமே தண்டனை அனுபவிக்கணும். இதுல வயசான பெரியவங்களா இருந்தாலும் சரி, சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, யாருக்குமே விதிவிலக்கு கிடையாது. இதுலயே முக்கியமான விஷயம், இங்க லேபர் கேம்ப்னு சொல்லப்படுற ஒரு கொடூரமான ஜெயில கொண்டு போய் தள்ளி விடுவாங்க. இந்த லேபர் கேம்ப்ல ஒரு வேளை சாப்பாடு மட்டும் போட்டு அதுக்காக 3 வேளையும் கடினமான வேலைகளை செய்ய வைப்பாங்க. இதனாலேயே இந்த லேபர் கேம்ப்குள்ள போற கைதிகள்ல 20% உயிரோடு வெளியே வர்றது கிடையாதுன்னு சொல்றாங்க. ஹோலி புக்ஸ் பேன். உலகத்துல எந்த நாட்டை எடுத்தாலும் அவங்க மக்களுக்கு ஒரு புனித நூல் கண்டிப்பா இருக்கும். அமெரிக்கா ஆகட்டும், இந்தியா ஆகட்டும், மக்கள் தங்களுக்கு பிடிச்ச மதத்தோட புனித நூல்களை படிச்சு அதை பின்பற்றி வாழ்க்கை நடத்துறது வழக்கம். ஆனா நார்த் கொரியால கதையை கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும்.
அங்க பைபிள், குரான், பகவத்கீதை போன்ற எந்த மதத்தோட புனித நூல்களையும் பொதுமக்கள் படிக்கவே கூடாது. ஏன் கையில வச்சிருக்க கூட அனுமதி இல்ல. அப்போ மக்கள் தங்களுக்கு பிடிச்ச கடவுளையாவது வழிபடலாமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் ஃபுல் ஸ்டாப் தான். பிகாஸ் நார்த் கொரியா கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டோட தலைவர்கள் தான் பொதுமக்களுக்கு ஆல்மோஸ்ட் கடவுள் மாதிரி. மக்கள் அந்த நாட்டு தலைவர்களை தான் தங்களோட கடவுள் மாதிரி வழிபடணும்னு அவங்க நினைக்கிறாங்க. இதை மீறி அந்த நாட்டு குடிமக்கள் யாராவது பைபிள், குரான் போன்ற வேற்று மதங்களோட புனித நூல்களை வச்சிருந்தாங்கன்னா அவங்கள மட்டும் இல்ல அவங்களோட குடும்பத்தையுமே சேர்த்து ஜெயில போட்டுடுவாங்க. தி ஸ்டாச்சு லா. நார்த் கொரியால வசிக்கிற சாதாரண மக்களுக்கு மட்டுமில்ல, அங்க இருக்க சிலைகளுக்கு கூட ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கு. அதாவது அந்த நாட்டு தலைவர்களோட சிலைகள் நாடு முழுக்க நிறைய இடங்கள்ல இருக்கும். ஆனா அந்த சிலைகளுக்கு பக்கத்துல போறதுக்கு கூட ஒரு பெரிய ரூல் புக்கே இருக்கு. உதாரணத்துக்கு அந்த சிலைகளுக்கு பக்கத்துல போனா சத்தமா பேசக்கூடாது, தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் பேசக்கூடாது, ரொம்பவே சீரியஸா அமைதியா தான் இருக்கணும். அடுத்து கார்ல போய்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க எவ்வளவு எமர்ஜென்சியான வேலைக்கு போனாலும் அந்த சிலையை கடக்கும் போது காரை ரொம்பவே ஸ்லோவா தான் ஓட்டிட்டு போகணும். கார்ல போறவங்களுக்கு தான் இந்த மாதிரியான ரூல்ஸ்னு பார்த்தா சைக்கிள்ல போறவங்களுக்கும் இது பொருந்தும். ஆனா சைக்கிள் ஆல்ரெடி ஸ்லோவா தானே போகும், அவங்க என்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அங்கதான் ட்விஸ்டே. சைக்கிள்ல போறவங்க சைக்கிள்ல இருந்து இறங்கி அந்த சிலையை கடக்கிற வரையும் சைக்கிளை தள்ளிக்கிட்டு தான் போகணும். இதோட முடிஞ்சிடல, அந்த சிலைக்கு பக்கத்துல நின்று பபுள் கம் கூட மெல்லக்கூடாது. ஒருவேளை பபுள் கம் மென்னீங்கன்னா உங்களுக்கு பபுள் வராது, அதனால ட்ரபிள் தான் வரும். மேலும் ஒரு ஸ்பெஷல் ரூல் என்னன்னா அந்த சிலையை போட்டோ எடுக்கும் போது ஜூம் பண்ணக்கூடாது, முழு சிலையும் ஃப்ரேம்ல வர மாதிரி தான் போட்டோ எடுக்கணும். நார்த் கொரியால இருக்க இந்த சிலைகளுக்கு பக்கத்துல இவ்வளவு ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணலனா சிலை கோச்சிக்காது, பட் உங்களுக்கு சிறை கன்ஃபார்ம். கவர்மெண்ட் ஹேர் கட். நம்ம ஊர்லலாம் முடி வெட்ட போனோம்னா பார்பர் கிட்ட முல்லட், ஃபங்க்னு நமக்கு பிடிச்ச மாதிரி விதவிதமான ஸ்டைல்ல ஹேர் கட் பண்ண சொல்லுவோம். ஆனா நார்த் கொரியால இருக்க மக்களுக்கு இதுக்கு கூட ஃப்ரீடம் கிடையாது. முடி வெட்டத்துக்கு ஒரு தனி ஃபார்முலாவே இருக்கு. அந்த நாட்டு கவர்மெண்ட் கொடுத்திருக்க இந்த 14 மாடல்ல தான் ஹேர் கட் பண்ணணும். பெண்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்திருக்காங்க, 18 ஹேர் ஸ்டைல்ஸ். அதுவும் அந்த நாட்டு கவர்மெண்ட்டுக்கு மக்கள் உயிரை விட மண்டியில இருக்க மயில்தான் முக்கியமா என்னவோ தெரியல. இதுக்காக சர்வேலன்ஸ் கேமராலாம் வச்சு கண்காணிப்பாங்க. யாராவது புரட்சி பண்றேன்னு கவர்மெண்ட்டுக்கு பிடிக்காத ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்தாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க புரட்சியை ஜெயில் கம்பிக்கு பின்னாடி தான் பண்ண முடியும். கார் இஸ் ரேர். இப்ப உலகத்துல எங்க பார்த்தாலும் கார்கள் இருக்கு. காலையில வீட்ல இருந்து வெளியே கால் எடுத்து வச்சாலே ரோட்ல கார், பைக், ஆட்டோன்னு ஃபுல் டிராபிக்கா இருக்கு. ஆனா நார்த் கொரியால இந்த சீன்லாம் கிடையாது. நீங்க காலையில வெளியே போய் ரோட்ல நடந்தா காரை பாக்குறதே ரொம்பவே அபூர்வமான விஷயமா இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம ஊர்ல ரோட்ல ஒரு சிங்கம் புலியை பாக்குறது எவ்வளவு ரேரோ அதே மாதிரிதான் இங்க காரை பாக்குறதும் ரேர். நார்த் கொரியால நாடு முழுக்கவே மொத்தமே கொஞ்சம் கார்கள் தான் இருக்கு. அதுவுமே பொதுமக்களுக்கானது இல்ல. அதுக்கு ஓனரா இருக்கவங்க அரசு வேலை பார்க்குற சில முக்கியமான அதிகாரிகள் தான். சாதாரண மக்கள்லாம் கார் வாங்குறதே ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். அதுவும் அந்த அரசு அதிகாரிகள் வச்சிருக்க கார்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் எந்த மியூசியம்ல இருந்து எடுத்துட்டு வந்தீங்கன்னு கேட்குற அளவுக்கு பழைய டிசைன்ல இருக்கும். அதாவது உலகம் முழுக்க எலக்ட்ரிக் கார், ஏஐ கார்னு போய்கிட்டு இருக்கும் போதே நார்த் கொரியால இன்னுமே 1917 கண்டுபிடிக்கப்பட்ட பழைய மாடல் கார்கள் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனாலேயே இங்க ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில பெரிய அளவு வளர்ச்சி இல்லை. ஆனா இதுல ஒரு ஃபன்னான அட்வான்டேஜ் என்னன்னா நார்த் கொரியால டிராபிக் ஜாம் அப்படின்ற ஒரு கான்செப்டே கிடையாது. கிரையிங் லா. பொதுவா நமக்கு நெருக்கமானவங்க யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா கண்ணீர் விட்டு கதறி அழுறது வழக்கமான விஷயம். ஆனா ஊர் தலைவர் யாராவது இறந்து போயிட்டாங்கன்னு ஒப்பாரி வைக்கிறதும், கண்ட்ரி லீடர் மண்டையை போட்டுட்டான்னு கூட்டமா கதறி அழுறதும் எல்லா நாடுகளிலும் நடக்கிற விஷயம் இல்ல, நார்த் கொரியாவை தவிர. நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு, சொந்தக்காரனே செத்து போனாலும் அழமாட்டேன்னு மூஞ்சியை மொறப்பா வச்சிட்டு இருக்க ஆள்னா நார்த் கொரியாவுக்கு போனீங்கன்னா நீங்க அழுதுதான் ஆகணும். அதாவது நார்த் கொரியாவோட கண்ட்ரி லீடர் யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா நீங்க கம்பல்சரி கண்ணீர் விட்டு கதறி அழுதே ஆகணும். அப்படி அழலனா இவனுக்கு லீடர் மேல பாசமே இல்லைன்னு சொல்லி உங்களை நேரா லேபர் கேம்புக்கு பார்சல் பண்ணிடுவாங்க. பிகாஸ் ஆல்ரெடி சொல்லி இருந்தல நார்த் கொரியால அந்த நாட்டு லீடர்ஸ் தான் கடவுள் மாதிரி மக்கள் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு. அதுக்காக தான். இதுக்கு பெரிய எக்ஸாம்பிளா 2012 நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லலாம். அந்த வருஷத்துல நார்த் கொரியாவோட பழைய லீடரான கிம் ஜாங் இல் இறந்தப்ப நாடு முழுக்க மௌனிங் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அண்ட் அவரோட இறுதி சடங்குக்கு யாரெல்லாம் வரலையோ இல்ல வந்து அழலையோ அவங்களெல்லாம் பிடிச்சு கொண்டு போய் 6 மாசம் லேபர் கேம்ப்ல வேலை செய்ய வச்சாங்கன்னு சொல்றாங்க. அதனாலேயே நார்த் கொரியால யாராவது லீடர் இறந்துட்டாங்கன்னா அந்த மக்கள் வெங்காயத்தை நசுக்கி கண்ணில் வச்ச மாதிரி தாத்தறிய கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனா அவங்கெல்லாம் ஜெனியூனா அழறாங்களா அப்படின்றது வேற டாபிக். பட் அழலனா லேபர் கேம்ப் கன்ஃபார்ம். உமன்ஸ் ஈக்குவல் ரைட்ஸ். சவுத் கொரியாவோட கேபாப் ஆர்மி உலகம் முழுக்க எவ்வளவு ஃபேமஸோ அதே மாதிரி நார்த் கொரியாவோட உமன் ஆர்மி ரொம்பவே ஃபேமஸ்.
அதுக்கான காரணம் என்னன்னா, உலகத்திலே பெண்கள் அதிகமா இருக்க ராணுவங்கள்ல நார்த் கொரியா தான் டாப்ல இருக்கு. நம்ம நாட்டிலலாம் பெண்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் வேணும்னு நிறைய பேசுவோம்ல, அதே போல நார்த் கொரியா கவர்மெண்ட்டும் ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்குறோம்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த ஈக்குவல் ரைட்ஸ் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் ராணுவத்துல மட்டும். அதாவது ராணுவத்துல ஆண்களோட பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு ஈக்குவலா பெண்களோட பங்களிப்பும் இருக்கணும் அப்படின்றது அந்த நாட்டோட சட்டமுறை. பெண்கள் தானே கொஞ்சம் லைட்டா ட்ரைனிங் கொடுப்பாங்கன்னு யாரும் நினைச்சிடாதீங்க. ஆண்களுக்கு எப்படி கடுமையா ட்ரைனிங் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தான் பெண்களுக்கும் நடக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் டிசிப்ளின், காலையில எழுந்ததும் எக்ஸசைஸ், ட்ரில், மார்ச் எல்லாம் சேம் பேக்கேஜ் தான். அது போதாதுன்னு அடிக்கடி பெரிய பெரிய மிலிட்டரி பரேட் நடத்தி எங்களோட உமன் ஆர்மி பவரை பாருங்கன்னு உலகத்துக்கே ஷோ பண்ணுவாங்க நார்த் கொரியா. பர்த்டே செலிப்ரேஷன் பேன். வாழ்க்கையில எல்லாருக்கும் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள்னா அது அவங்களோட பிறந்த நாளா கூட இருக்கும். அந்த நாளை ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணுவோம். ஆனா நார்த் கொரியால பிறந்தவங்க மட்டும் சப்போஸ் உங்க பர்த்டே ஜூன் 8 இல்ல டிசம்பர் 17 வந்தா அந்த நாள் உங்களுக்கு பர்த்டேவே லீவ் விட வேண்டியதுதான். ஏன்னா இந்த 2 நாட்களும் நாட்டோட 2 பெரிய லீடர்ஸோட நினைவு நாட்கள். அதாவது இப்ப இருக்க லீடர் கிம் ஜாங் உன்னோட அப்பாவும் தாத்தாவும் மறைஞ்ச நாளாம். அதனால இந்த நாள்ல நாடு முழுக்க இருக்க எல்லா மக்களுமே ரொம்பவே சோகமா தான் இருக்கணுமாம். இந்த 2 நாள்ல எந்த ஒரு ஃபங்க்ஷனும் கூட வைக்க மாட்டாங்களாம். பர்த்டே வந்தா செலிப்ரேஷனுக்கு ஸ்ட்ரிக்டா பேனாம். சோ நார்த் கொரியால இந்த 2 நாள்ல பிறந்தவங்களா இருந்தா வாழ்நாள் முழுக்க அவங்களுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் அப்படின்ற கான்செப்டே கிடையாது. அதையும் மீறி யாராவது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட சேர்ந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ண முயற்சி பண்ணா ஜெயில் கம்பிக்கு பின்னாடி தான் செலிப்ரேட் பண்ண வேண்டியதா இருக்கும். எலெக்ஷன் ஆஃப் நார்த் கொரியா. நார்த் கொரியான்னு சொன்ன உடனே எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அங்க மக்கள் ஓட்டு போட்டு லீடரை தேர்ந்தெடுக்க முடியாது போல, அதனாலதான் பல வருஷங்களா ஒரே லீடரா கிம் ஜாங் உன்னே ஆட்சியில இருக்காரு அப்படின்னு. ஆனா அதுதான் இல்ல. நார்த் கொரியாலையும் எலெக்ஷன்லாம் நடக்கும். அங்க இருக்க ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் ஓட்டு போடுற உரிமையும் இருக்குங்க. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா, அங்க எலெக்ஷன்ல போட்டி போடுற கேண்டிடேட் ஒரே ஒருத்தர் தான். அவரு கிம் ஜாங் உன் மட்டும் தான். அவரை எதிர்த்து போட்டி போட அங்க ஒருத்தர் முன் வர மாட்டாங்க. அப்படி யாராவது கிம்மை எதிர்த்து மனு தாக்கல் பண்ணா உங்க தாக்கல் தான், கொன்னுடுவாங்க இந்த ஆளு. சோ நார்த் கொரியால மத்த எல்லா நாடுகள் மாதிரி எலெக்ஷன்லாம் நடக்கும். ஆனா அங்க மக்கள் போடுற எல்லா ஓட்டுகளுமே தலைவன் ஒருத்தனுக்கு தான் வந்து சேரும். ரீசெண்டா போன வாரங்க நார்த் கொரியால எலெக்ஷன் நடந்து முடிஞ்சது. அதோட ரிசல்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். தலைவன் கிம் ஜாங் உன் 99.93% வாக்குகளை பெற்று அபார வெற்றி பெற்றாராம். பட் 0.07% இவருக்கு ஓட்டு போட மறுத்துட்டு இருக்காங்க போல. அவங்களோட நிலைமையை நினைச்சாதாங்க பாவமா இருக்கு. அவங்கெல்லாம் யாருன்னு தெரிஞ்சா கொன்னுடுவாங்க இந்த ஆளு. சோ நார்த் கொரியால நடக்கிற எலெக்ஷன் பத்தி சுருக்கமா சொல்லணும்னா, எலெக்ஷன் நடந்த மாதிரியும் இருக்கணும், அதுல தலைவன் தான் ஜெயிச்ச மாதிரியும் இருக்கணும், அவ்வளவுதான். பிரியாரிட்டிஸ் அண்ட் கிரைசிஸ். நார்த் கொரியால இருக்க ஒவ்வொரு வீடுகள்லயும் வீட்டுல இருக்கவங்களோட ஃபேமிலி போட்டோ இருக்கோ இல்லையோ, ஆனா அந்த நாட்டோட முன்னாள் லீடர்களான இவங்க 2 பேரோட போட்டோ கண்டிப்பா இருக்கும். அதுதான் அந்த நாட்டோட எழுதப்படாத சட்டம். இவங்க 2 பேரும் வேற யாரும் இல்ல, இப்ப இருக்க லீடர் கிம் ஜாங் உன்னோட அப்பாவும் தாத்தாவும் தான். ஆனா மேட்ரு இது இல்ல. பொதுவா நம்ம ஊர்லலாம் ஒரு வீடு தீ பிடிச்சிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? முதல்ல அவங்க வீட்டுல இருக்க குழந்தைகளையும் அவங்களையும் பாதுகாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுல இருக்க சில முக்கியமான பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியில வர பார்ப்பாங்க. ஆனா நார்த் கொரியால இருக்க மக்களுக்கு இது பொருந்தாதுங்க. ஏன்னா அவங்களதான் மனுஷங்களாவே பாக்குறது இல்லையே. அவங்க நாட்டோட ரூல்ஸ் என்னன்னா, சப்போஸ் நார்த் கொரியால ஒரு வீடு சடனா தீ பிடிச்சிடுச்சுன்னா வீட்டுக்குள்ள இருக்கவங்க பழைக்கிறாங்களோ இல்லையோ, அந்த வீட்டுக்குள்ள மாட்டி வச்சிருக்க இந்த 2 போட்டோவையும் தான் எப்படியாவது காப்பாற்றணும். அதாவது அவங்க உயிரே போனாலும் சரி, அந்த தலைவர்களோட போட்டோவை எந்த தீக்காயமும் இல்லாம சேஃபா வெளியே கொண்டு வரதான் அவங்க முதல்ல முயற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அவங்களையும் அவங்க வீட்டுல இருக்க குழந்தைகளையும் காப்பாத்துறத பத்தியே யோசிக்கணும். சுருக்கமா சொல்லணும்னா, உங்க உயிரை விட அந்த போட்டோஸ்க்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த நாட்டோட சட்டம் சொல்லுது. இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்லையான்னு உங்களுக்கு தோணும். ஆனா அந்த நாட்டுல இதை ஒரு சீரியஸான மேட்டரா தாங்க பாக்குறாங்க. ஒருவேளை அந்த போட்டோஸ் டேமேஜ் ஆகிடுச்சு, எரிஞ்சிடுச்சு, இல்ல கீழே விழுந்து உடஞ்சிடுச்சுன்னா கூட உங்களுக்கு சிவியரான பனிஷ்மெண்ட் மற்றும் கூடவே ஒரு பெரிய ஃபைன் அமௌண்ட்டையும் போட்டு விட்டுருவாங்க. இதுக்கு உதாரணமா 2020 நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லலாம். அதாவது 2020 நார்த் கொரியால ஒரு வீட்டுல எதிர்பாராத விதமா ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த வீட்டுல ஒரு அம்மாவும் அவங்களோட சின்ன குழந்தையும் இருந்திருக்காங்க. வீடு தீப்பிடிச்சு எரியுதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த அம்மா வேக வேகமா வீட்டுக்குள்ள இருந்த தன்னோட குழந்தைய தூக்கிக்கிட்டு வெளியில ஓடி வந்துட்டு இருக்காங்க. அந்த பதற்றமான சிச்சுவேஷன்ல யாரா இருந்தாலும் இதை தான் பண்ணிருப்பாங்க. சோ அந்த சமயத்துல அந்த அம்மா அந்த லீடர்ஸோட போட்டோவை வெளியில எடுத்துட்டு வர மறந்துட்டு இருக்காங்க. அந்த போட்டோஸ் தீப்பிடிச்சு அரைகுறை எரிஞ்சு டேமேஜ் ஆகிட்டு இருக்கு. நம்ம அந்த இடத்துல இருந்திருந்தா அவங்க பண்ணது தானே சரின்னு சொல்லியிருப்போம். ஆனா அங்க நடந்த விஷயமே வேற.
இந்த விஷயம் தெரிஞ்ச அங்க வந்த அத்தாரிட்டிஸ் அந்த போட்டோஸ் டேமேஜ் ஆகி இருக்கிறத பார்த்து, நீங்க எப்படி லீடர்ஸோட போட்டோவை டேமேஜ் ஆக விட்டு இருக்கலாம், உங்களுக்கு நாட்டு மேலயும் நாட்டு லீடர்ஸ் மேலயும் பற்றே இல்லைன்னு சொல்லி அந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபைன் அமௌண்ட்டும் போட்டு விட்டு இருக்காங்க. இதை கேள்விப்படும் போது என்னடா நாடு இது, இப்படிலாம் கூடடா பண்ணுவீங்கன்னு தோணுது இல்ல. பட் இதுக்கு மேலேயும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை தொடர்ந்து பாப்பீங்க. ட்ரிப்ளெட்ஸ் ட்ரெஷர். நார்த் கொரியாவை பத்தி நீங்க கேள்விப்பட்ட நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை கேட்டீங்கன்னா பரவாயில்லையே, நார்த் கொரியா கவர்மெண்ட் நல்லதெல்லாம் கூட பண்றாங்களேன்னு தோணும். ஆனா அதுலயும் ஒரு உள்குத்து இருக்கு. நார்த் கொரியால ஒரே குடும்பத்துல ஒரே நேரத்துல 3 குழந்தைகள் பிறந்தா, அதாவது ட்ரிப்ளெட்ஸ் பிறந்தா, அது சாதாரணமான விஷயமா பார்க்கப்படாது, ஒரு பெரிய அரசாங்க நிகழ்ச்சி மாதிரியே செலிப்ரேட் பண்ணப்படும். அந்த குடும்பம் உடனே அரசாங்கத்தோட ஸ்பெஷல் கவனத்துக்கு போகும், ரொம்ப கேரிங்கா பார்த்துப்பாங்க. சாதாரண மக்களுக்கு கிடைக்காத எல்லா வசதிகளும் இவங்களுக்கு கிடைக்கும். முக்கியமா அந்த குழந்தைகளை நாட்டின் தலைநகரமான பியாங்யாங்குக்கு மாற்றி வைப்பாங்க. இது போக குழந்தைகள் பிறந்த உடனே பெண் குழந்தையா இருந்தா கோல்டு ரிங், ஆண் குழந்தையா இருந்தா சில்வர் நைஃப் போன்ற பரிசுகளையும் கொடுப்பாங்க. அது போக அந்த குழந்தைகளுக்கு நர்சரி, எஜுகேஷன் போன்ற எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இதெல்லாம் கேட்டுதான் பரவாயில்லையே, நார்த் கொரியா கவர்மெண்ட் நல்ல திட்டங்கள் எல்லாம் கூட வச்சிருக்காங்களேன்னு நினைப்பீங்க. ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். நார்த் கொரியா கவர்மெண்ட் இத மக்களோட நல்லதுக்கெல்லாம் பண்ணல, அந்த கவர்மெண்டோட நல்லதுக்காக தான் பண்ணிக்கிறாங்க. பிகாஸ் இந்த மாதிரி ட்ரிப்ளெட்ஸ் பிறக்கிறதால ரொம்பவே கம்மியா இருக்க அந்த நாட்டோட பாப்புலேஷன் சீக்கிரமா அதிகரிக்குது. சோ எதிர்காலத்துல அரசாங்கத்துக்கு, அதாவது கிம்முக்கு வேலை செய்ய ஒரே சமயத்துல 3 பேர் கிடைச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல தான் தலைவன் இப்படி பிறக்கிற எல்லா குழந்தைகளையும் செலிப்ரேட் பண்ணி அவங்களுக்கு சகல வசதிகளையும் கொடுக்கணும் அப்படின்ற சட்டத்தையும் போட்டு வச்சிருக்கான். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எல்லா நாட்டிலுமே ஒரு நபருக்கு 18 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்கள வேலையாள எடுத்துப்பாங்க. ஆனா இந்த நார்த் கொரியால மட்டும்தான் குழந்தைகள் பிறக்கும் போதே அவங்கள ஒரு வேலையாளா, அதாவது அரசாங்கத்துக்கு, குறிப்பா கிம் ஜாங் உன்னுக்கு கிடைச்சிருக்க ஒரு அடிமையாவே பார்க்கறாங்க. நார்த் கொரியன் கேலண்டர். நார்த் கொரியா உலகத்திலிருந்து எவ்வளவு வேறுபட்டு இருக்கு அப்படின்றத சொல்றதுக்கு இந்த கேலண்டர் கூட ஒரு உதாரணமா சொல்லலாங்க. ஏன்னா நம்ம யூஸ் பண்ற கேலண்டர்ல ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அப்படின்னு இருக்கும்ல, ஆல்மோஸ்ட் உலகம் முழுக்க இருக்க எல்லா நாடுகளிலும் இந்த கேலண்டர் தான் இருக்கும். ஆனா நார்த் கொரியால மட்டும் இந்த கேலண்டருக்கு பதிலா ஒரு ஸ்பெஷல் கேலண்டர் இருக்கு. அதோட பேர் ஜூச்சி கேலண்டர். இந்த கேலண்டரை 2016 தான் கிம் ரிலீஸ் பண்ணியிருக்கான். அதுவும் அவனோட அப்பா பிறந்த நாளை முன்னிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கான். இந்த கேலண்டர்ல இருக்க டேட், டைம் எதுவுமே நம்ம கேலண்டர் கூட ஒத்து போகாதுங்க. உதாரணத்துக்கு நமக்கு வருஷம் 2026னா அங்க 144 இருக்கும். மாதம், நாள் எல்லாமே அப்படிதான், ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். அண்ட் இந்த கேலண்டர் முழுக்க முழுக்க அந்த நாட்டு அரசாங்கத்தோட ஐடியாலஜிக்கு ஏத்த மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நார்த் கொரியா உலகத்திலிருந்தே வேறுபட்ட ஒரு தனித்துவமான நாடு அப்படின்றத எடுத்து காட்டுற விதமா இந்த கேலண்டர் இருக்கும்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேள்விப்படுற நமக்கு எதுக்குடா இந்த பைத்தியக்காரத்தனம்னு தான் தோணுது. நோ போட்டோஸ். பொதுவாக வெக்கேஷன் போற எல்லாருமே ட்ரிப்பை என்ஜாய் பண்றதுக்கு போறாங்களோ இல்லையோ, போட்டோஸ் எடுத்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லயும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயும் வைக்கிறதுக்காக தான் போவாங்க. ஆனா நார்த் கொரியாவுக்கு போனீங்கன்னா அதுலயும் உங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கு. நார்த் கொரியால போட்டோஸ் எடுக்கிறதுக்கும் சில ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்கு. நீங்க நினைக்கிற இடத்தையெல்லாம் அங்க போட்டோ எடுக்க முடியாது. அண்ட் நீங்க ஒரு டூரிஸ்டரா அங்க போனீங்கன்னா நீங்க போகணும்னு நினைக்கிற இடத்த நீங்க டிசைட் பண்ண முடியாது. அங்க இருக்க கைட் சொல்ற இடத்துக்கு தான் நீங்க போகவே முடியும். அப்படியே போட்டோ எடுக்கணும்னாலும் இந்த பில்டிங்கை தான் போட்டோ எடுக்கணும் அண்ட் இந்த ஆங்கிள் தான் போட்டோ எடுக்கணும் அப்படின்னு அவங்க சொல்வாங்க. அப்படி அவங்க சொல்ற இடங்களை மட்டும்தான் நீங்க போட்டோ எடுக்கணும். உதாரணத்துக்கு அங்க ஏழை மக்கள் இருக்கும் இடங்களை போட்டோ எடுக்க கூடாது, பஞ்சம் இருக்கும் பகுதியில் எதுவும் போட்டோ எடுக்க கூடாது. அடுத்து கவர்மெண்ட் பில்டிங்ஸ், மிலிட்டரி, போலீஸ் இவங்க யாரையுமே கேமரால போட்டோ எடுக்க கூடாது. அதாவது நார்த் கொரியாவில் நடக்கிற மோசமான விஷயங்கள் எதையும் போட்டோ எடுத்து வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இப்படி ஸ்ட்ரிக்டான கேமரா ரூல்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. அதையும் தாண்டி நீங்க மற்ற விஷயங்களை போட்டோ எடுக்கிறது தெரிஞ்சதுன்னா கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் உங்க கேமராவை பிடுங்கி எடுத்த போட்டோஸ் எல்லாம் டெலீட் பண்ணி உங்களுக்கு சில பனிஷ்மெண்ட்டையும் கொடுத்து உங்க நாட்டுக்கு ரிட்டர்ன் அனுப்பி விட்டுருவாங்க. ட்ரெஸ்ஸிங் ரூல்ஸ். இப்பெல்லாம் நம்ம ஊர்ல இருக்க பொண்ணுங்க அவங்க நினைக்கிற மாதிரி விதவிதமா மாடர்ன் ட்ரெஸ்லாம் போடுறாங்கல்ல. டைட் ஃபிட், பேகி, கிராப் டாப்ஸ்னு பல மாடல்களை ட்ரெஸ் பண்றாங்க. ஆனா நார்த் கொரியால இருக்க பெண்களுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்றதுல ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்குங்க. ஏன்னா நார்த் கொரியால இருக்க பெண்கள்லாம் அவங்க ட்ரெஸ்ஸிங்ல அவங்க நாட்டோட ட்ரெடிஷனல் ஸ்டைலை மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும். இது நல்ல விஷயம் தானே, கல்ச்சர் கெட்டு போகாம இருக்கும்னு சில பேர் சொல்லலாம்.
பட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவங்களும் நம்மள மாதிரி எல்லா ஆசைகளும் இருக்க சாதாரண மனுஷங்க தானே. சோ அவங்களுக்கும் அவங்க நினைக்கிற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் போடணும்னு ஆசையா இருக்கும்ல. ஆனா அந்த ஃப்ரீடம் அவங்க நாட்டுல கிடையவே கிடையாது. ஸ்கூல் லெவல்ல இருந்தே அவங்க என்ன ட்ரெஸ் போடணும், எப்படி இருக்கணும் அப்படின்ற ரூல்ஸை ஸ்ட்ரிக்டா செட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த நாட்டுல இருக்க பெண்கள் எப்பவுமே இந்த மாதிரி ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ஸஸை மட்டும் தான் போடணும். வெஸ்டர்ன் ஸ்டைல் அவுட்ஃபிட், ஸ்கின்னி ஜீன்ஸ், மாடர்ன் ஃபேஷன் ட்ரெண்ட்ஸ்னு எதையுமே அவங்க நினைச்சு கூட பார்க்க கூடாது. பெண்களுக்கு மட்டுமில்ல, ஆண்களுக்கும் இது பொருந்தும். முக்கியமா வட கொரியால ஜீன்ஸ் பேண்ட்டை கம்ப்ளீட்டா பேன் பண்ணி வச்சிருக்காங்க. ஜீன்ஸ் பேண்ட் போடுறது அங்க ஒரு சட்டவிரோதமான செயலா பார்க்கப்படுதுங்க. பிகாஸ் ஜீன்ஸ் அப்படின்றது அமெரிக்கன் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் அப்படின்றதால வட கொரியால ஜீன்ஸ் போட்டா கண்டிப்பா ஜெயில் தான். நோ லவ். உலகம் முழுக்க இருக்க ஒரு காமனான விஷயம் காதல். ஆனா நார்த் கொரியால இருக்க மக்களுக்கு காதலிக்கிறதுக்கு கூட அனுமதி இல்லைங்க. ஒரு பையன் 10 வருஷம் மிலிட்டரியில இருந்துட்டு வந்தானா அந்த பையனுக்கு ஒரு பொண்ணை கிஃப்டா தந்துடுவாங்க. ஒருவேளை பையனும் பொண்ணும் ட்ரூவா லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க அதை எங்கேயுமே வெளிக்காட்டிக்க கூடாது. அவங்க பப்ளிக் பிளேஸ்ல கையை பிடிச்சிட்டு நடக்க கூடாது. ஒருத்தர் கிட்ட ஒருத்தர் பேசிக்க கூடாது. அவங்க லவ் பண்றதுக்கான எந்த ஒரு சிம்டம்ஸுமே வெளியில தெரியக்கூடாது. அப்படி லவ் பண்றவங்களே கல்யாணம் பண்ணிக்கணும்னா கூட அந்த பையன் 10 வருஷம் மிலிட்டரி ட்ரைனிங் முடிச்சிருந்தாதான் கல்யாணமே பண்ணி வைப்பாங்க. லவ்வுக்கே இப்படி ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை போட்டு வச்சிருக்காங்க இந்த நார்த் கொரியா கவர்மெண்ட். சைலண்ட் ரோல் ஆஃப் ரீ சோல்ஜூ. இந்த ரீ சோல்ஜூ அப்படின்றவங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். ஆனா நார்த் கொரியால இருக்க எல்லா மக்களுக்குமே இவங்களை தெரியும். ஏன்னா இவங்க தான் நார்த் கொரியன் லீடரான கிம் ஜாங் உன்னோட மனைவி. கிம் ஜாங் உன் இவங்களை கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கான். பண்ணி மஞ்சுவாயா நாட்டு மக்களை லவ் பண்ணக்கூடாதுன்னு லாவை போட்டு விட்டு இவன் மட்டும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவனுக்கு லவ்லாம் கூட இருந்திருக்கு. ஆனா அதுலயும் கொஞ்சம் விவகாரமா தான் இருந்திருக்காங்க. ஏன்னு சொல்றேன், இந்த ரீ சோல்ஜூ அப்படின்றவங்க சாதாரண பெண்மணி கிடையாது. பப்ளிக் ஈவெண்ட்ல பேசுறது, பொலிட்டிக்கல் டிஸ்கஷன்ல ஆக்டிவா இருக்கிறது, ஏதாவது ஒரு பிரச்சனைனா முன்னாடி நின்று குரல் கொடுக்கிறது போன்ற பல தைரியமான விஷயங்களை ஈடுபட்டு வந்த ஒரு தைரியமான திறமையான பெண்மணி. நான் சொல்றதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி. எப்போ கிம் ஜாங் உன் இவங்களை கல்யாணம் பண்ணானோ அப்பத்துல இருந்து இவங்களோட வாய்ஸ் கூட இதுவரைக்கும் யாருமே கேட்டதில்லைன்னு சொல்றாங்க. இத்தனைக்கும் கிம் போற எல்லா ஃபங்க்ஷனுக்கும் இவங்க கூடவே போவாங்க. ஆனா வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. ஏன் எந்த ரியாக்ஷனும் கூட பண்ண மாட்டாங்க. இவங்க ஏன் இப்படி மாறிட்டாங்கன்னு டீப்பா யோசிச்சு அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சிருக்கு இது எல்லாமே பண்ணி மஞ்சுவாயனோட திட்டம் அப்படின்றது. கல்யாணத்துக்கு முன்னாடி கிம் ஜாங் உன்னுக்கு இவங்களை பிடிச்சிருந்திருக்கு. அண்ட் இவங்க பப்ளிக்ல போல்டா பேசுறதும் பிடிச்சிருக்கு. அதே சமயம் இவங்களால நாட்டு மக்கள் மத்தியில unnecessary debates, questions and protest எதுவும் அரசாங்கத்துக்கு எதிராக வந்துடக்கூடாது அப்படின்னு மக்கள் மத்தியில நல்லா பேசிக்கிட்டு இருந்த இவங்களை கல்யாணம் பண்ணி இனிமே நீ எங்கேயும் பேசவே கூடாது, நான் மட்டும் தான் பேசணும்னு அவங்க வாயை கட்டி போட்டுட்டு இருக்கான். அதாவது தலைவனோட பிளான் என்னவா இருந்திருக்குன்னா, நார்த் கொரியால இருக்க மக்கள் எல்லாருக்கும் ஒரே குரல் மட்டும் தான் கேட்கணும். அது இந்த கிம்மோட குரலா மட்டும்தான் இருக்கணும். அதே மாதிரி வேற ஏதாவது சத்தம் கேக்குதுன்னா அது மக்களோட கைத்தட்டல் சத்தமா மட்டும்தான் இருக்கணும். லாயல்டி ஃபார் லீடர். நீங்க வட கொரியால இருந்துகிட்டு அந்த நாட்டு அதிபரை, அதாவது கிம் ஜாங் உன்னை பத்தி ஏதாவது தப்பா பேசிட்டீங்க, இல்ல அவரை எதிர்த்து பேசிட்டீங்கன்னா உங்களுக்கு கொடூரமான மரணம் நிச்சயம். அதுக்கு உதாரணமா சொல்லணும்னா 2018 நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லலாம். 2018 வட கொரியாவோட அதிபர் கிம் ஜாங் உன்னோட சொந்தக்காரரும் ராணுவ அதிகாரியுமான ஜிங் ஜுவாங் அப்படின்றவர் அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுறதா கிம்முக்கு தெரிய வந்திருக்கு. அதுக்காக அந்த மிலிட்டரி ஆபீசருக்கு யாருமே நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு கொடூரமான தண்டனையை கொடுத்திருக்காங்க இந்த கொடூர சைக்கோ. அப்படி என்ன தண்டனைன்னு கேட்டீங்கன்னா, கடுமையான பசியில் இருக்க 120 நாய்களை ஒரு கூண்டில் அடைச்சு அந்த நாய்களுக்கு உணவா ஜிங் ஜுவாங்க கூண்டுக்குள்ள போட்டு அடைச்சிட்டு இருக்காங்க. இந்த செய்தி சீனா பத்திரிகையில தான் தெரிய வந்திருக்கு. இது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதோட கிம் ஜாங் உன்னுக்கு துரோகம் செஞ்சா என்ன நடக்கும் அப்படின்றத அந்த நாட்டு மக்கள் மனசுல பயங்கரமா பதிய வச்சது இந்த ஒரு நிகழ்வு. நோ இன்டர்நெட் அண்ட் நோ இன்ஃபர்மேஷன். வட கொரியா போன்ற நாடுகள்ல மக்கள் வெளி உலகத்துல நடக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னாலும், ஏதாவது புதிய தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னாலும் அது சாதாரண விஷயம் இல்ல. ஏன்னா அங்க சோசியல் மீடியா அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அண்ட் முக்கியமா பொதுமக்களுக்கு இன்டர்நெட்டே கிடையாது. இது போக ஒரு சாதாரண மனிதர் தனியா கம்ப்யூட்டர் வச்சுக்கணும்னாலும் அதுக்கு நேரடி அனுமதி கிடைக்காது. கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கணும். பிகாஸ் அந்த நாட்டோட ஒவ்வொரு கம்ப்யூட்டரையும் ஒரு சாதாரண சாதனமா பார்க்காம ரொம்பவே பாதுகாப்பு தேவைப்படுற ஒரு முக்கிய பொருளா தான் நினைக்கிறாங்க.
அது மட்டும் இல்லாம மக்களை உலகத்தோட கனெக்ட் பண்றதுக்கான மெயின் சோர்ஸ் இன்டர்நெட் தானே. ஆனா நார்த் கொரியால இன்டர்நெட் கம்ப்ளீட்டா பேன் பண்ணப்பட்டிருக்கு. கவர்மெண்ட் வேலைகளுக்காக மட்டும் சில செலக்டிவான அபிஷியல் கிட்ட தான் இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்கும். அதுவுமே ஃபுல் இன்டர்நெட் ஆக்சஸ் கிடையாது. அரௌண்ட் 30க்கும் குறைவான வெப்சைட்ஸ் மட்டும் தான் ஆக்சஸ் அனுமதி இருக்கும். அந்த வெப்சைட்ஸுமே கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும். ஸோ நம்ம தினமும் யூஸ் பண்ற யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் நார்த் கொரியா மக்கள் லைஃப்லயே பார்த்திருக்க வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு தான். நோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். நம்மெல்லாம் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போகணும்னா நினைச்ச டைம்ல பஸ்ல, ட்ரெயின்ல இல்ல பிளைட்ல கூட போவோம். ஆனா நார்த் கொரியால இருக்க மக்கள் வேற ஊருக்கு போகணும்னா அது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. ஏன்னா அங்க உள்நாட்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்காக ட்ரெயின், பிளைட் போன்ற எதுவுமே இருக்காது. ரொம்பவே குறைஞ்ச அளவுல ஒரு சில பஸ் மட்டும்தான் இருக்கும். ஆனா அந்த பஸ்லயுமே அவ்வளவு ஈஸியெல்லாம் இடம் கிடைச்சிடாது. பல மணி நேரம் இந்த மாதிரி நீளமான கியூல நின்று தான் அந்த பஸ்ல டிராவல் பண்ண முடியும். அதுக்குள்ள சீட் ஃபுல் ஆயிடுச்சுன்னா நீங்க அடுத்த பஸ்க்காக இன்னும் பல மணி நேரம் காத்திருக்க வேண்டியதா இருக்கும். சோ ஒரு சாதாரண பஸ்ல டிராவல் பண்றதுக்கு கூட வட கொரியா மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு அப்படின்றத இந்த இமேஜ் உங்களுக்கு புரிய வைக்கும். யூனிக் பர்த் லா. நார்த் கொரியாவை பொறுத்த வரைக்கும் குழந்தை பிறப்புக்கு கூட சில விதிமுறைகள் ஃபாலோ பண்ணப்படுது. முக்கியமான விஷயம் என்னன்னா, திருமணமாகாத ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு நிறைய லீகல் பிரச்சனைகள் வரும். அந்த குழந்தைய அபிஷியலா ரெஜிஸ்டர் பண்ணவே முடியாது. அதனால அந்த குழந்தைக்கு ஃபியூச்சர்ல எந்த சட்டப்பூர்வமான அடையாளமும், அதாவது லீகல் ஐடென்டிட்டி கிடைக்காமலே போயிடும். அதுவே திருமணமான பெண்களுக்கு குழந்தை பிறக்கும் போது அங்கேயும் பல ரூல்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டியதா இருக்கு. பிரெக்னன்சில இருந்து டெலிவரி வரைக்கும் எல்லாமே கவர்மெண்ட் கண்காணிப்புல தான் நடக்கும். ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகிறதுல இருந்து குழந்தை பிறந்த பிறகு ஒரு வாரம் வரைக்கும் அம்மாவும் குழந்தையும் தனிமைப்படுத்தப்பட்ட ஐசோலேஷன் நிலையில தான் இருப்பாங்க. அந்த டைம்ல குழந்தையோட அப்பாக்கு கூட குழந்தைய நேர்ல பார்க்கறதுக்கான அனுமதி கிடையாது. பொதுவா 7 முதல் 10 நாட்கள் வரை இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். இதெல்லாம் ஹெல்த் காரணமான சொல்லப்பட்டாலும் இது கூட ஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல்ல தான் நடக்குது. இன்டர்நேஷனல் கால்ஸ் ஆர் கிரைம். வட கொரியால இன்டர்நெட் அண்ட் சோசியல் மீடியா இல்லாததால அந்த நாட்டு மக்கள் வெளிநாடுகள்ல நடக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இன்டர்நெட் தானே கிடையாது, அவங்க கிட்ட போனாவது இருக்கும்ல, அதை வச்சு அட்லீஸ்ட் வெளிநாடுகளுக்கு போன் மூலமா தொடர்பு கொள்ளலாம்னு நினைச்சாலும் அதுவும் முடியாது. இன்னும் சொல்ல போனா வட கொரியால இருந்து இன்டர்நேஷனல் கால் செய்யறது சட்டவிரோதமான செயல்னே அறிவிக்கப்பட்டிருக்கு. இதுக்கான காரணமும் வட கொரிய மக்களை உலகத்திலிருந்தே முழுக்க தனிமைப்படுத்துறது தான். வெளிநாடுகளோட எந்த தொடர்பும் இல்லாம நாட்டிய ஒரு ஐசோலேட்டட் கண்ட்ரியா மாற்ற முயற்சியில தான் இந்த சட்டமும் அமல்படுத்தப்பட்டிருக்கு. சோ இப்படி இருக்க பட்சத்துல வட கொரியால இன்னைக்கு காலகட்டத்துல ஒரு சில பொதுமக்கள் மொபைல் போன்ஸ் பயன்படுத்தினாலும் அவங்க அந்த நாட்டுக்குள்ளேயே மட்டும் தான் பேசிக்க முடியும். கவர்மெண்ட்டை சேர்ந்த சில முக்கியமான நபர்களை தவிர மற்ற யாராலையும் இன்டர்நேஷனல் கால்ஸ் எல்லாம் பண்ணவே முடியாது. இதெல்லாம் மீறி சில பேர் ரிஸ்க் எடுத்து சைனா பார்டர் போன்ற பகுதிகளில் இருந்து சிக்னல் கேப்சர் பண்ணி இன்டர்நேஷனல் கால்ஸ் பண்ண முயற்சி செஞ்சிருக்காங்க. சிலர் மறைமுகமா இன்டர்நெட்டும் பயன்படுத்தி இருக்காங்க. ஆனா அப்படி பண்ணவங்க எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாருமே இப்ப ஜெயில் தண்டனை கைதிகளா தான் இருக்காங்க. ஹோம்லெஸ் பீப்புள்ஸ். உலகத்துல எந்த நாடு எடுத்தாலும் தெருக்கல்ல வாழற மக்கள் மற்றும் பிச்சை எடுத்து வாழ்க்கை நடத்துற மக்களை நம்மளால பார்க்க முடியும். ஆனா நார்த் கொரியால இந்த நிலைமை இன்னும் ஒரு படி மேலதான் இருக்கு. அங்க இருக்க அதிகப்படியான மக்கள் வசிக்க வீடு இல்லாம தெருக்கல்ல பிச்சை எடுத்து தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பிகாஸ் அங்க இருக்க பொருளாதார கட்டுப்பாடுகள், வேலை வாய்ப்பு குறைவு மற்றும் அரசாங்கத்தோட கடுமையான விதிகள் காரணமா பல பேர் அடிப்படை வசதிகளே இல்லாம வாழ வேண்டிய ரொம்பவே மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்காங்க. சைல்டு லேபர். சிறுவர்களை வேலைக்கு பயன்படுத்துறது உலகின் பெரும்பாலான ஜனநாயக நாடுகள்ல கடுமையா தடை செய்யப்பட்டிருக்கு. சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றமாவே பார்க்கப்படுது. ஆனா வட கொரியால அப்படி இல்லைங்க. அங்க குழந்தைகளை கூட கட்டிட வேலைகளுக்கு பயன்படுத்துறதா சொல்லப்படுது. அங்க அரசாங்கத்தோட கட்டுப்பாடுகள் அதிகமா இருக்கிறதாலும் வெளி உலகத்தோட தொடர்பு குறைவா இருக்கிறதாலும் இந்த மாதிரியான பல விஷயங்கள் வெளியில வராமலே இருந்திருக்கு. ஆனா சமீபத்துல வட கொரியால இருந்து கிடைச்ச இந்த சில போட்டோஸ் ஒட்டுமொத்த உலகத்தையுமே அதிர்ச்சி அடைய வச்சுது. இந்த போட்டோஸ்ல வட கொரியாவை சேர்ந்த பல சிறுவர்கள் ரயில் தண்டவாளங்கள்லயும் செங்கல் சூளைகள்லயும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது தெளிவா தெரியுது. இந்த போட்டோ வட கொரியா பத்தின உண்மையை பலருக்கும் வெளிச்சம் போட்டு காட்டி இருக்கு. அண்ட் இது சமூக வலைத்தளங்கள்ல பயங்கர வைரலாகவும் பரவி இருக்கு. பேன் ஆன் ஃபாரின் மீடியா. நார்த் கொரியால பிரைவேட் டிவி சேனல்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பல பேர் வீட்டுல டிவியே இருக்காது, அது வேற விஷயம். இப்படி இருக்க பட்சத்துல அந்த நாட்டு மக்கள் அவங்களோட டிவில வெளிநாட்டு டிவி ப்ரோக்ராம், சினிமாவை பார்த்தா கூட அது ஒரு மிகப்பெரிய குற்றமா கருதப்படுது.
நம்மள மாதிரி யூடியூப், நெட்ஃபிளிக்ஸ் அப்படின்றதெல்லாம் அங்க இருக்க மக்களுக்கு என்னன்னு கூட தெரியாது. இதெல்லாம் அவங்க ஆக்சஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஸ்ட்ரிக்டா கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருக்கு. அதே மீறி அந்த நாட்டு மக்கள் யாராவது ஃபாரின் மூவிஸ் அல்லது ஷோஸ் பார்த்தாங்கன்னு கண்டுபிடிச்சா அவங்களோட பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி, குழந்தைகளா இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கொண்டு போய் ஜெயில போட்டுடுவாங்க. சமீபத்துல கொண்டு வந்த லாப்படி ஜெயில் தண்டனை 1 நாள் 2 நாள் இல்ல, குறைஞ்சது 6 மாசமாவது இருக்குமாம். இவ்வளவு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ்க்கு காரணம் என்னன்னு பார்க்கும்போது வெஸ்டர்ன் கல்ச்சர் எந்த விதத்திலும் அந்த நாட்டுக்குள்ள வந்துடக்கூடாது அப்படின்றதுல நார்த் கொரியா கவர்மெண்ட் ரொம்ப கவனமா இருக்காங்க. அதனாலதான் அங்க இருக்க மக்கள் என்ன பார்க்கணும், என்ன பார்க்க கூடாது அப்படின்ற எல்லாத்தையுமே அந்த அரசாங்கமே டிசைட் பண்ணுது. நார்த் கொரியன் கரன்சி. நார்த் கொரியாவோட கரன்சி வான். அதாவது நம்ம இந்தியால எப்படி ரூபாயை பயன்படுத்துறோமோ அதே மாதிரி அங்க இருக்க மக்கள் எல்லாருமே தினசரி பயன்படுத்துற கரன்சி வான். ஆனா இந்த நார்த் கொரியாவோட கரன்சி நம்மள போல மற்ற நாடுகளோட கரன்சி போல இல்ல. இதுக்கு அபிஷியலா அந்த நாட்டுல வேல்யூ இருந்தாலும் குளோபல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு செல்லா காசு தான். அதாவது நம்ம ஊர் கரன்சியை வெளிநாட்டுக்கு கொண்டு போய் அந்த நாட்டு கரன்சியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும்ல. ஆனா இந்த வான வெளிநாட்டுக்கு கொண்டு போனீங்கன்னா நீங்க எந்த ஒரு நாட்டிலுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணவே முடியாது. இதுல இருந்தே உலக பொருளாதாரத்திலிருந்து நார்த் கொரியா ரொம்பவே தனிமைப்பட்ட ஒரு நாடு அப்படின்றத நம்மளால புரிஞ்சிக்க முடியும். பட் இது நார்த் கொரியாவை பெருமைப்படுத்துற விஷயம் இல்ல. பிகாஸ் அந்த நாட்டு காசை மற்ற நாடுகள் எல்லாம் காசாவை மதிக்கிறது இல்லை அப்படின்றதுதான் பாயிண்ட். மேலும் அந்த நாட்டோட பொருளாதாரம் முழுவதுமே கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல தான் இயங்குது அப்படின்றதால கரன்சி வேல்யூ, எக்ஸ்சேஞ்ச் சிஸ்டம் எல்லாமே இந்த நாட்டு அரசு கட்டுப்பாட்டுல தான் இருக்கும். சோ இதுதான் அந்த நாட்டை மற்ற உலக சந்தைகளிலிருந்து பிரிக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் யாராவது நார்த் கொரியாவுக்கு வந்தாங்கன்னா அவங்களால இந்த லோக்கல் கரன்சியான வானை யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலா அவங்களோட காசை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நார்த் கொரியால அவங்களுக்காகவே இருக்க ஸ்பெஷல் கரன்சியை தான் வாங்கி யூஸ் பண்ண முடியும். அந்த கரன்சியை வச்சு தான் அவங்க ஹோட்டல், ஃபுட், டிராவல் போன்ற எல்லா செலவுகளையும் பார்த்துக்கணும். இப்படி டூரிஸ்டர்ஸ்க்காகவே தனியா ஒரு கரன்சி அச்சடிச்சு வச்சிருக்க ஒரு நாடுனா அது இந்த நார்த் கொரியா தான். ஃபெர்டிலைசர் இம்போர்ட் பேன். நார்த் கொரியால அடிப்படை தேவைகளுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குல்ல. அது மனிதர்களுக்கு மட்டுமில்ல, விவசாயத்திற்கும் பொருந்தும். நம்ம உடலுக்கு உணவு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ஒரு நாட்டுக்கே உணவு அளிக்கிற விவசாயம் அந்த நாட்டுக்கு ரொம்ப முக்கியம்ல. சோ எல்லா நாடுகளுக்கும் விவசாயம் ஒரு முதுகெலும்புன்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட விவசாயம் செஞ்சு பயிர்கள் நல்லா வளரணும்னா அதுக்கு ஃபெர்டிலைசர், அதாவது உரம் ரொம்ப முக்கியம். ஆனா வட கொரியால விவசாயத்தோட நிலையுமே கொஞ்சம் கோளாறாதாங்க இருக்கு. பிகாஸ் அங்க வெளிநாடுகள்ல இருந்து ஃபுட் ஐட்டம்ஸ் மட்டும் இல்ல, அக்ரிகல்ச்சருக்கு தேவையான ஃபெர்டிலைசர்ஸ் இம்போர்ட் பண்றது கூட பெரிய அளவுல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. குறிப்பா 2020 பேண்டமிக் அப்புறம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இன்னும் ஸ்ட்ரிக்ட் ஆகிடுச்சு. இதனால வேற வழியே இல்லாம அங்க இருக்க விவசாயிகள் மனித கழிவுகளையும் மலத்தையும் தான் ஃபெர்டிலைசரா பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2020க்கு பிறகு மனித மலத்திலான உரங்களை உற்பத்தி செய்யக்கூடிய கடைகளே இங்க அதிகம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. மனித கழிவுகளை சரியான அளவுல உரமா பயன்படுத்தினா நேச்சுரல் வேஸ்ட் மண்ணுக்கு நல்லதுதான். ஆனா இந்த ஒரு நாட்டுல இதையே மெயின் ஃபெர்டிலைசரா டிஃபெண்ட் பண்ண வேண்டிய நிலை வந்திருக்குன்னா அந்த சிச்சுவேஷன் எவ்வளவு கடினமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நார்த் கொரியா அவங்க நாட்டோட ரிசோர்ஸ்ல பாதிக்கு மேல மிலிட்டரிக்காக செலவழிக்கிறாங்களே தவிர அந்த நாட்டு மக்களோட அடிப்படை தேவைகள், குறிப்பா உணவு, விவசாயம் போன்ற முக்கியமான தேவைகளை கண்டுக்கிறதே இல்லை அப்படின்றதுதான் ரொம்பவே வருத்தம் அளிக்கிற விஷயமா அந்த நாட்டு மக்கள் நினைக்கிறாங்க. The border crossing. நார்த் கொரியாவை பத்தி இவ்வளவு விஷயங்களை கேள்விப்பட்ட பிறகு உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரலாம். அந்த நாட்டுல தான் மக்கள் வாழவே இவ்வளவு கஷ்டமா இருக்கு, ஏன் அந்த நாட்டு மக்கள் எல்லாம் அந்த நாட்டை விட்டு வெளியேற முயற்சி பண்ணல அப்படின்னு. அதுக்கு காரணம் நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு இல்ல. ஒரு சாதாரண ஜனநாயக நாடா இருந்தா பரவாயில்ல, மக்கள் அந்த நாட்டை விட்டு வேறொரு நாட்டுக்கு சுதந்திரமா குடிபெயரலாம். ஆனா கிம் ஜாங் உன் அப்படின்ற இந்த சர்வாதிகாரி கிட்ட சிக்கிக்கிட்டு இருக்க இந்த நார்த் கொரியால இருந்து ஒரு நபர் சுதந்திரமா நாட்டை விட்டு வெளியேறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல, இம்பாசிபிள்னே சொல்லலாம். அதே மாரி அரசாங்கத்துக்கு தெரியாம யாராவது நாட்டை விட்டு தப்பிக்க சைனா பார்டர் பக்கமோ இல்ல கடல் வழியா நீந்தி போகவோ முயற்சி பண்ணா அவங்கள பிடிச்சு ஸ்பாட்லயே சுட்டு கொன்னுடுவாங்க. அவங்கள மட்டுமில்ல, அவங்க குடும்பத்தையே முடிச்சு விட்டுருவாங்க. இதனாலதான் நார்த் கொரியா மக்கள் அந்த நாட்டுல இருந்து தப்பிச்சு போக முயற்சி கூட பண்றதில்ல. சுருக்கமா சொல்லணும்னா நார்த் கொரியால வாழ்ந்துகிட்டு இருக்க மக்களோட நிலை நார்த் கொரியா அப்படின்ற ஒரு ஜெயிலுக்குள்ள அடைப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்க ஆயுள் தண்டனை கைதிகள் மாதிரி தான். ஜெயில இருந்து வெளியே போகணும்னா அதுக்கான ஒரே வழி அவங்களோட மரணம் மட்டும்தான். இப்படிப்பட்ட ஜெயிலுக்குள்ள இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணி, அதாவது நார்த் கொரியால இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணி பல பேர் பார்டர்லயே மாட்டிக்கிட்டு இறந்து போன சம்பவங்களும் நிறைய பதிவாகி இருக்கு.
இது போக நார்த் கொரியாவோட ஆர்மி சோல்ஜர்ஸ் அனுபவிக்கும் கொடுமைகளை பத்தி சொல்லணும்னா அது ஒரு தனி கதையா போகும். கிம் ஜாங் உன்னோட ஒரு நாள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்னு சொன்னா கேட்கவே ரொம்ப வினோதமாவும் வியப்பாவும் இருக்கும். சோ அந்த வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா பார்ட் 4 அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளவு பேர் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கீங்க அப்படின்றத பொறுத்து அந்த வீடியோ அப்லோட் பண்றேன். சோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ஆல்ல போட்டுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.